அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹி அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே இந்த முஹர்ரம் மாதத்துடைய இதே 10ஆம் தினத்தை வேறொரு விதமாகவும் நாங்கள் ஒரு கவலை தோன்ற ஒரு நாளாக, ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு கவலையான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையான ஒரு பேரராக இருந்த மிக முக்கியமான சஹாபாக்களில் ஒருவராக இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு துக்க நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மூமினும் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை நியாயமாகவோ அல்லது ஒரு சந்தோஷமாகவோ யாரும் கருத மாட்டார்கள், கருதவும் முடியாது. இதுதான் இஸ்லாமிய அகீதாவிலே சொல்லப்பட்ட உண்மையான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சிறந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அவர்கள் பல சஹாபாக்களுடைய, அதனுடைய ஆரம்பம் முதல் அவர்கள் கடைசி வரைக்கும் பல சஹாபாக்கள் அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய அந்த அநியாயக்காரர்களின் கூட்டத்திலே செல்ல வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட அல்லாஹ்வின் ஏற்பாடு, அனைவருடைய வார்த்தைகளையும் மீறி அவர்கள் சென்று விட்டார்கள். உண்மையிலே மக்காவிலே இருந்த முக்கியமான சஹாபாக்கள் இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அபூ சயீதுல் குத்ரி போன்ற பல சஹாபாக்கள் நீங்கள் அந்த ஈராக்கிலே எப்படியெல்லாம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, பல முறை கடிதங்கள் அனுப்பி நீங்கள் யதீதுக்கு அங்கே பையத்து செய்யாததன் காரணமாக நீங்கள் எங்களிடத்திலே வாருங்கள், ஈராக்குக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக பையத்து செய்வோம், உங்களை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்களுக்கு பல முறைகள் பல கடிதங்கள் அனுப்பி பல பேரும் அவர்களுக்கு ஆசையூட்டினார்கள். ஆனால் அவர்கள் இந்த முக்கியமான சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதழுது கெஞ்சினார்கள், நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள், நீங்கள் நினைப்பதை போன்று அங்கே நிலைமை இருக்க மாட்டாது, உங்களுக்கு ஆதரவு தருவதாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு மோசடி செய்வார்கள் என்று பல சஹாபாக்கள் சொல்லிய பொழுதும் அவர்களை விட அவர்களுடைய அந்த ஈராக் வாசிகளுடைய அந்த சொல்லிலே நம்பிக்கை வைத்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சம்பவத்தின் மூலமாக அங்கே சென்றதற்கு பின்னால் பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதற்கு பின்னால் இறுதியாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள். உண்மையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது வரலாற்றே ஒரு மோசமான ஒரு அநியாயமான செயல் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் இதே விடயத்தை இன்று சமூகத்திலே வைத்துக்கொண்டு இந்த ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எப்படி மார்க்கத்துடைய, அதாவது மார்க்கத்திலே சொல்லப்பட்டதோ, வரலாறுகள் எப்படி சொல்லப்பட்டதோ அவைகளை எல்லாம் மிகைத்துக் கொண்டு இன்று தவறான முறையிலே பிரச்சாரங்கள் செய்து கொண்டு அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி நாங்கள் கவலை தெரிவிக்கின்றோம் என்று எப்படி மோசடிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் ஒரு கவலையான மரணம் தான் அன்று சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த வேளை. அதே போன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்றார்கள். அலி இப்னு அபி தாலிப் இவர்களுடைய தந்தை அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். ஆனால் இவர்கள் யாருக்குமே எந்த ஒரு பரிதாபமோ எந்த ஒரு கவலையோ எந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் என்ன செய்கின்றார்கள், எப்படியெல்லாம் மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை எல்லாம் மார்க்கம் என்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நேற்று இவைகள் புதிய விடயங்கள் அல்ல, இவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி உங்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் தாராளமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம், தாராளமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னார்களோ, எவைகளுக்கெல்லாம் இஸ்லாத்திலே அங்கீகாரம் கிடையாதோ அவைகளைத்தான் நாங்கள் ஹுசைன் மீது கவலைப்படுகின்றோம், அவர்களுக்கு அனுதாபமாக செய்கின்றோம் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலே இவர்கள் செய்யக்கூடிய உடம்புகளை காயப்படுத்திக் கொண்டு தலைகளிலே குத்திக்கொண்டு சிறுவர்கள் பெண்கள் உட்பட இப்படியான மோசடிகளை செய்யக்கூடிய இவர்கள் உண்மையிலே சரியான கொள்கையிலே இருக்கின்றார்களா என்பதை எந்த ஒரு புத்திசாலியும் சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம்.
இன்று ஷியாக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள், ஷியாக்களை சாதாரணமான ஒரு மாலிக் மதுஹபோ அல்லது ஷாஃபி மதுஹபோ போன்று ஒரு மதுஹபுக்காரர்களை போன்று சிந்திக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள், அவர்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் எல்லாம் எமது நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஷியாக்களும் எங்களை சார்ந்தவர்கள் தானே, அவர்களும் ஏதோ ஒரு கொள்கையிலே பிரியப்பட்டவர்கள் தானே என்று அவர்களையும் சாதாரண ஒரு முஸ்லிமுடைய தரத்திலே வைத்து பேசக்கூடிய இருக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, உண்மையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் தங்களுடைய உடம்புகளுக்கு காயம் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று சொன்னார்கள். அதை செய்து கொண்டுதான் இவர்கள், அதாவது இந்த நாளிலே இவர்களுடைய கொண்டாட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம். சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நீங்கள் ஏச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? லா தசுப்பு அஸ்ஹாபி லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமா என்று ரசூலுல்லாஹ் சத்தியமிட்டு சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் அதாவது சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு அளவு, ஒரு கையளவு அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்வது அல்லது அதை விடவும் குறைவான அரைவாசி தர்மம் செய்வது அல்லாஹ்விடத்திலே மேலானது. எதைவிட நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள், தங்கத்தினால் உஹது மலையளவு தர்மம் செய்ததை விடவும் அந்த சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்களை, அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, இன்னும் பல அபூ ஹுரைரா, இப்படிப்பட்ட பல்வேறு சஹாபாக்களை ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, தெளிவாக இமாம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களின் தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாவினால் காபிர்கள் என்று சொல்லுகின்றார்கள். மேலான சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள். அல்லாஹ் 21 சுமாராக 21 வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ஆயிஷா நாகி பரிசுத்தமானவர்கள் என்ற தீர்ப்பை அல் குர்ஆன்ல இறக்கி வைத்ததற்கு பின்னாலும் இன்று வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மோசமாக திட்டக்கூடியவர்கள், அவதூறு செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த ஷியாக்களை நாங்கள் உண்மையிலே என்ன செய்கின்றோம் என்றால், எமது ஊர்களிலே நாங்கள் விளங்காமல் இந்த ஷியாக்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி தெரியுமா அன்பார்ந்த சகோதரர்களே, இதே ஆஷூரா தினத்திலே எமது சிறுமிகள், எமது சின்ன பிள்ளைகள், பெண்கள் வீடுகளிலே தலைப்பாத்தியா ஓதுகின்றார்களா இல்லையா? சிந்தித்து பார்க்கின்றோமா? அங்கே இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே இருக்கக்கூடியது அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி, ஹசன் ஹுசைனை பற்றி, பாத்திமாவை பற்றி, இப்படி சில பேர்களை பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை எழுதி வைத்துக் கொண்டு இதை பாடி மகிழ்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹசன் ஹுசைன் மௌலித் ஓதப்படுகின்றதா? அதற்காக வேண்டி கந்தூரி வைக்கின்றார்களா? எதற்காக? ஷியாக்களின் திட்டம் என்பதை மறந்து விட்டார்கள். இப்படி ஏராளமாக ஆசூரா யாசீன் என்று சொல்லி ஆசரா நாள் யாசீன் ஓதி செல்கின்றார்கள் வீடு வீடாக. இப்படி ஏராளமான தவறான விடயங்களை அந்த ஷியாக்களின் கொள்கையிலே இருந்து நாங்களும் அது அப்படியே பிரதி பண்ணி செய்து கொண்டிருக்கின்றோமே, சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நாங்கள் மூமின்களாக இருந்தால், நாங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் ஒரே ஒரு விடயம் தான் எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அன்றைய தினத்தை நாங்கள் நோன்பு வைத்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுத்த ஒரு நாள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள், சஹாபாக்களை நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள். அந்த சுன்னத்து மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக எந்த ஷியாவுக்காக வேண்டியோ அல்லது ஷியாக்களின் கொள்கைகளை நாங்கள் அவைகளும் சரிதானே என்று நாங்கள் கூறிவிட்டாலோ அல்லது அவைகளை நியாயப்படுத்தினால் நாங்கள் மார்க்கம் தெரியாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எங்களை தூய்மையான வாழ்க்கையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அந்த இறை தூதர்கள், அதே போன்று அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த நல்லடியார்களுடைய சம்பவங்களில் இருந்து படிப்பினை பெற்ற நல்லடியார்கள் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.